அண்மை செய்தி. தேஜஸ் விமான விபத்தில் விமானி உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தேஜஸ் போர் விமானம் துபாயில் விபத்துக்குள்ளாகி இருக்கும் நிலையில் விமானி உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தேஜஸ் விமான விபத்தில் விமானி உயிரிழந்திருக்கிறார். தேஜஸ் போர் விமானம் துபாயில் விபத்துக்குள்ளாகி இருக்கும் நிலையில் விமானி உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இந்த விமான விபத்து தொடர்பாக தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அண்மை தகவல் என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. உமா, அந்த துபாயில் நடந்திருக்கக்கூடிய தேஜஸ் போர் விமான விபத்துக்கள் தொடர்பாக அடுத்தடுத்த தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டே இருக்கிறது. இதுல இந்திய விமானப்படை வெளியிட்டிருக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்ல துபாயில தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழந்து விட்டார். அவருக்கு இந்திய விமானப்படை சார்பில் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்திருக்கக்கூடியதோடு விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு கோர்ட் ஆஃப் இன்குவரி என குறிப்பிட்டிருக்கிறார்கள். உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிட்டிருப்பதாக இந்திய விமானப்படை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துபாயில் இருக்கக்கூடிய அல் மக்தூம் அப்படின்ற விமான தளத்துல தான் இந்த சாகச கண்காட்சிகள் என்பது நடந்த போது இந்திய நேரப்படி இன்று பிற்பகல்ல இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. இந்த விபத்தினுடைய காட்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து வெளியாகி வரக்கூடிய நிலையிலே இந்திய விமானப்படையும் இந்த தேஜஸ் போர் விமான விழுந்து நொறுங்கியதை உறுதிப்படுத்தியதோடு அதில் பயணித்த விமானி உயிரிழந்து விட்டார் அப்படின்ற தகவல்களையும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதல் தகவல்களும் கிடைத்திருக்கிறது. என்னவென்றால், இந்த விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய தேஜஸ் போர் விமானம் தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து சென்ற போர் விமானம் அப்படின்ற தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய பல்வேறு தகவல்கள்ல இதுவும் ஒன்று. குறிப்பாக சூலூர்ல ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒன்றுதான் விமானப்படை தளம் இருக்கிறது. அங்கும் ஏற்கனவே தேஜஸ் போர் விமானங்கள் விமான போர் பயிற்சி எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது கடந்த காலங்கள்ல நாம் கூட பல்வேறு செய்திகளாகவும் வெளியிட்டிருப்போம். துபாயில் நடைபெறக்கூடிய இந்த விமான கண்காட்சியில பங்கேற்பதற்காக பல்வேறு போர் விமானங்கள் மற்றும் இந்தியாவினுடைய சாகச விமானங்களை எல்லாம் இந்திய விமானப்படை துபாய்க்கு அனுப்பி வைத்த நிலையில் அதில் சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து சென்றதான் இந்த தேஜஸ் போர் விமானம் அப்படின்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் இது குறித்தான விரிவான விசாரணை அறிக்கையின் போது இந்த தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்படும். ஆனால் தற்போதைய தகவலின் அடிப்படையில் இது சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து சென்ற போர் விமானம் என்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறாங்க. விமானி உயிரிழந்து விட்டார் என்ற தகவலும் அதே நேரத்துல இந்த குறிப்பிட்ட போர் விமானத்துல பாதுகாப்பு நெறிமுறைகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த விமானம் செயலிழக்கிறதோ அல்லது ஏதேனும் விபத்தை சந்திக்க போகிறதோ என்றால் அதில் பயணிக்கக்கூடிய விமானி உடனடியாக சேஃப்டி எஜெக்ட் என்ற அம்சத்தின் மூலமாக பாதுகாப்பாக வெளியேற முடியும். அதற்கான வசதிகள் இருக்கிறது. ஆனால் அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட சில வினாடிகள்ல அந்த விமானம் செங்குத்தாக கிடைமட்டமாக பறந்து கொண்டிருக்கும் போது தரையில மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. எனவே சேஃப்டி எஜெக்ட் இருந்தும் கூட அதனை சரி செய்வதற்கான நேரங்கள் கூட அந்த இல்லை அப்படின்றத நம்ம இந்த காட்சிகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே விமானி உயிரிழந்து விட்டாரா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையிலே இந்திய விமானப்படையும் விமானி உயிரிழந்து விட்டார், அதே நேரத்தில் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறோம் என்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு கனவு திட்டமாக தான் இந்த தேஜஸ் போர் விமானம் தயாரிப்பு என்பது ஆத்ம நிர்பார் திட்டத்தின் தரப்புல இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடால் தயாரிக்கப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி முதல் இன்று 21ஆம் தேதியான இன்று வரைக்கும் துபாயில இந்த சர்வதேச விமான கண்காட்சி என்பது நடைபெறுகிறது. இந்தியா உட்பட 1500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த விமான கண்காட்சியில பங்கேற்கக்கூடிய நிலையில இந்தியாவினுடைய பெருமைமிக்க தயாரிப்பான இந்த தேஜஸ் போர் விமானமும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இறுதி நாளான இன்றைய தினம் பல்வேறு நாடுகளை சேர்ந்த போர் விமானங்கள் ஒவ்வொன்றாக இந்த சாகச நிகழ்ச்சிகள்ல பார்வையாளர்கள் மத்தியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த தேஜஸ் போர் விமானம் என்பது தரையில விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அதுல பயணித்திருக்கக்கூடிய விமானியும் உயிரிழந்திருக்கார் அப்படின்ற தகவல்களையும் இந்திய விமானப்படை தரப்பிலிருந்து இப்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டார்கள். இன்னும் கூடுதல் தகவல்கள் அடுத்தடுத்து கிடைக்கப்பெறும். அந்த தகவல் எல்லாம் நம்ம இன்னும் சில மணி நேரங்களில் நம்ம இன்னும் விரிவாக பார்க்க முடியுமா? யோகேஸ்வரன், விமானி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியாகியிருக்கா? இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்ற தகவல் எப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது? உமா, அந்த விமானி தொடர்பான எந்த விவரங்களுமே இப்போது வரை வெளியிடப்படவில்லை. அது விசாரணையுடைய முதற்கட்ட அறிக்கையில இன்னும் சில மணி நேரங்களில் வெளியிடப்படும். எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பாக ஊடக அறிக்கைகளை இந்திய விமானப்படை வெளியிடும்.
இதற்கு முன்பு நடைபெற்ற விபத்துக்களின் போது அப்படி வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விபத்திற்கான விசாரணை முதற்கட்ட அறிக்கையும் இந்திய விமானப்படை வெளியிடக்கூடும் செய்தி அறிக்கையின் மூலமாக அப்போது உயிரிழந்த விமானி யார் என்பது குறித்தான விவரங்களை எல்லாம் வழங்குவார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய போர் விமானம் என்பது கோயம்புத்தூருடைய சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து சென்ற போர் விமானம் அப்படின்ற தகவல்களை மட்டும் சிலரிடமிருந்து நாம் பெற முடிகிறது. அதே நேரத்துல விமானி குறித்தான விவரங்கள் இப்போது வரை வெளியிடப்படவில்லை. விமான விபத்திற்கான காரணங்கள் குறித்து முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையிலே தெரிய வரும். இன்னும் சொல்ல போனால் தேஜஸ் போர் விமானம் என்பது சமீபத்திய வருடங்களாகவே இந்திய விமானப்படையினுடைய பயன்பாட்டில் இருக்கிறது. விண்டேஜ் ரக போர் விமானங்களும் இந்திய விமானப்படையில் இருக்கிறது. ஆனால் அது வெறும் பயிற்சிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆனால் இங்கு துபாயில் நடைபெறுவதோ விமான சாகச கண்காட்சி மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாடுகளுடைய தயாரிப்புகளையும் காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளும். எனவே இந்தியாவினுடைய முதன்மை தயாரிப்பான இந்த தேஜஸ் போர் விமானத்தை காட்சிப்படுத்தவும் சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்தவும் துபாய் அனுப்பி வைத்திருந்த நிலையிலே அதில் ஒரு தேஜஸ் போர் விமானம் இன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது என்னென்ன விவரங்கள் என்பது குறித்தெல்லாம் இன்னும் சில மணி நேரங்களில் இந்திய விமானப்படை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கையாக நாம் எதிர்பார்க்க முடியும். இந்தியாவில் தேஜஸ் போர் விமானங்கள் இதற்கு முன்பு விபத்துக்குள்ளாகி இருக்கிறதா என்றால் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 2016 இந்திய விமானப்படையில தேஜஸ் போர் விமானங்கள் சேர்த்ததற்கு பிறகாக 2024 ராஜஸ்தான்ல ஜெய்சல்மர்ல இதே தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஆனால் விமானி நம்ம முன்பு குறிப்பிட்டது போல சேஃப்டி எஜெக்ட் மூலமாக அவர் வெளியேறிவிட்டார் பாதுகாப்பாக. விமானம் மட்டுமே விழுந்து நொறுங்கியது. அதுவும் இப்போது வரை விசாரணையில இருக்கிறது. இந்த நிலையிலே இரண்டாவது தேஜஸ் போர் விமான விபத்தாக நம்ம துபாயில் நடந்திருக்கூடிய இந்த விபத்தை பார்க்க முடிகிறது. துபாயில் இருக்கக்கூடிய அல் மக்தூம் அப்படின்ற விமான நிலையத்தில் அந்த சாகச கண்காட்சி நடத்தப்பட்ட நிலையிலே இந்த தேஜஸ் போர் விமானம் என்பது விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விமானியும் உயிரிழந்து விட்டார். தேஜஸ் போர் விமானம் என்பது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடால் தயாரிக்கப்பட்ட பிறகு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விபத்தாக இந்த துபாய் தேஜஸ் போர் விமான விபத்தாக நாம் பார்க்க முடியுது. இதற்கு முன்பு நம்ம சொன்னது போல ராஜஸ்தான் ஜெய்சல்மர்ல நடந்தது அப்படின்றது பயிற்சியின் போது நிகழ்ந்த விபத்து. ஆனால் விமானி பத்திரமாக மீட்கப்பட்டார். ஆனால் இதில் விமானியும் பத்திரமாக மீட்கப்பட முடியவில்லை. குறுகிய நேரத்தில் இந்த விபத்து நடந்திருப்பதன் காரணமாக என்ன காரணங்களால் இந்த விமானம் விபத்தை சந்தித்திருக்கிறது, ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா அல்லது பிற காரணங்கள் ஏதும் இருக்கிறதா என்பதையெல்லாம் இந்திய விமானப்படையினுடைய விசாரணையின் முதற்கட்ட அறிக்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் தெளிவாகவுமா. யோகேஸ்வரன், இந்தியா சார்பில் எத்தனை விமானங்கள் துபாயில் நடைபெற்று வரும் கண்காட்சியில் கலந்து கொண்டிருக்கு? போர் விமானங்கள் என்ற அடிப்படையில இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானங்கள் மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களை எல்லாம் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவரவர் நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய தயாரிப்பு தளவாடங்களை மட்டுமே இங்கு காட்சிப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில தான் இந்தியாலேயே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கூடிய இந்த தேஜஸ் போர் விமானத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறது. இவற்றை தவிர குளோப் மாஸ்டர் விமானம் அது இந்தியாவுடைய தயாரிப்பு அல்ல, இந்தியா பிற நாடுகளிலிருந்து வாங்கி இருக்கக்கூடியது. இருப்பினும் கூட இங்கிருந்து தளவாடங்களை கொண்டு செல்வதற்காக குளோப் மாஸ்டர் விமானத்தை கொண்டு சென்றிருக்கார்கள். இவற்றை தவிர இன்னும் சில பயிற்சி விமானங்கள் சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்காக, குறிப்பாக சென்னையில் நம்ம பார்த்திருக்க முடியும், சாகச நிகழ்ச்சியில இந்திய விமானப்படையுடைய பல்வேறு விமானங்கள் ஈடுபட்டிருந்தது. அதே போல சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்காக சில விமானங்களும் அங்கு கடந்த நாட்கள்ல சாகசங்கள்ல ஈடுபட்டிருந்ததெல்லாம் பார்க்க முடியும். எண்ணிக்கை தொடர்பான அதிகாரப்பூர்வ விவரங்கள் இல்லை. அது இந்திய விமானப்படையுடைய பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்கள் என்பதால் அந்த விவரங்களை எல்லாம் வெளியிடப்படவில்லை. தேஜஸ் போர் விமானங்கள் கூட கடந்த நாட்கள்ல இது போன்ற சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபடும் போது 3 விமானங்கள் எல்லாம் சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டதெல்லாம் நாம் செய்தியாக கூட ஒளிபரப்பியிருக்கோம். ஆனால் இன்றைய தினம் இறுதி நாளான இன்றைய தினம் ஒவ்வொரு நாடுகளுடைய போர் விமானங்களும் அடுத்தடுத்து ஒவ்வொரு சாகசங்களில் ஈடுபடுவார்கள் என்று பட்டியலிடப்பட்டிருந்த நிலையிலே 3வது விமான சாகசமாக, அதாவது இதற்கு முன்பு 2 நாடுகளுடைய சாகசங்கள் நிறைவடைந்து விட்டது. 3வதாக இந்திய விமானப்படையினுடைய இந்த தேஜஸ் போர் விமானம் சாகசத்தில் ஈடுபட வேண்டும். அப்படி சாகசத்துல பார்வையாளர்கள் மத்தியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதே இந்த பெரும் விபத்து என்பது நடந்திருக்கிறது. இந்த விபத்தை தொடர்ந்து சில மணி நேரங்கள் இந்த கண்காட்சி என்பது நிறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் எல்லாம் துபாயில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே எண்ணிக்கை அடிப்படையில் எந்த ஒரு புள்ளி விவரங்களும் இப்போது வரை பாதுகாப்பு கருதி வெளியிடப்படவில்லை. ஆனால் தேஜஸ் போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதில் பயணித்த விமானி உயிரிழந்திருக்கார் என்ற விவரங்களை எல்லாம் இந்திய விமானப்படை சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த அதிகாரப்பூர்வ தகவல்ல வெளியிட்டிருந்தாங்க. அதை தான் நாம் திரையிலையும் பார்க்க முடிகிறது உமா.